அன்பு உறவுகளுக்கு இந்த பிளாக் பாண்டியின் பணிவான வணக்கங்கள். மேடையில் இருக்கும் எங்களுடைய மூத்த ஜாம்பவான் எல்லாருக்கும், கலை உலக ஜாம்பவான் எல்லாருக்கும் நன்றி. எங்களுடைய பாக்யராஜ் சாருக்கு முக்கியமான நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீகாந்த் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சகோதரிக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள், ஓப்பனிங்கே இந்த மாதிரி ஆடியோ ரிலீஸில் வந்து இந்த சூனியத்துக்கு கட்டு போடுறதும் வாய்க்கு கட்டு போடுறதும் ஒன்று தான் சொல்லணும். ஏன்னா ஓப்பனிங்கே நீங்கள் நிறைய சொன்னீங்க, எல்லோரும் பயத்திலே 2 நிமிஷம் 1 நிமிஷம் பேசிட்டு போகிறாங்க. பட் வரதுக்கு வணக்கம் நன்றி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது. அதனால் கொஞ்சம் அப்புறம் இந்த படத்தில் டைரக்டர் கார்த்தி சொல்கிற மாதிரி அறிவு இருக்க எங்கே நம்மளை பார்க்க போகிறான் அப்படின்ற மாதிரி நான் உலகத்துக்கு முட்டாளாகவே தெரிஞ்சுக்கிறேன். என்னுடைய அறிவை வெளிப்படுத்த இடம் இது இல்லை. ஸோ அதனால் எனக்கு என்னென்னா இந்த ஸ்கேமை பற்றி சொல்லணும். நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். கார்த்திக் முதல் சொல்லும்போது எனக்கு முதல்ல இந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்த ஆதவனுக்கு தான் நன்றி. அவருக்கு தான் தலைவர் வந்து இது நல்ல டீமு, புது டீமு, சூப்பராக ஒர்க் பண்ணுறாங்க. அவர் கண்டிப்பாக இந்த டைரக்டர் வந்து லைஃப்பில் பெரிய ஆள் வருவார், அவருக்கும் நீங்கள் பண்ணணும். நம்ம பாதி நடித்ததில் புது டைரக்டர் தான் அதிகம். அதனால் கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணது தான் உண்மையிலேயே சிறந்த டீம். நான் கடந்த ஒரு 1.5 வருஷமாக அவங்களுடைய அப்டேட்ஸு ஃபாலோஅப்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு இருக்கேன். கார்த்தி மட்டும் இல்லை, கார்த்தி சேர்த்துருக்கிற அத்தனை டீம் மெம்பர்ஸுமே அப்படியே இருப்பாங்க. இதில் ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும் அடிக்கடி வரும், ஸ்ரீகாந்த் சார் வாய்ஸ், ஜெயிக்கிறோம் வெற்றி சிறப்பு அப்படின்னு. அவருடைய அந்த வார்த்தை நம்ம யாராவது ஜெயிக்கலன்னா கூட அவர் சொல்கிற வார்த்தை வந்து ஜெயிக்க வச்சிரும். அப்படிதான் ஸ்ரீகாந்த் பிரதர் வந்து ஒரு பெரிய நம்பிக்கை பிரதர். நானும் பார்த்துருக்கேன். நீங்கள் எத்தனை புதிய இயக்குநர்களுக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்களை மாதிரி எண்ணம் படைத்தவர்கள் இன்னும் நல்ல பெரிய லெவலில் நிறைய கோடிகள் சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் தேசிய விருது வாங்கியிருக்கீங்க, இன்னும் பல விருதுகள் வாங்கணும்.